நானே எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல். கதைகளை ஆர்ஜே மெய்யம்மையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க. அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள். கோடுகள் 36. நாம ஒருத்தர் மேல வச்ச அன்ப மூடி மறைக்க முடியுமா என்ன? அதுக்குன்னு கதவு இருக்கா? இல்ல. நாம அன்பு வச்சவங்க கண்ணுல இருந்து வர கண்ணீரே அவங்க மேல உள்ள அன்பையும் அவங்க மனதையும் காட்டிடும். பொது மறையில் பொதிந்தவை. இணை கோடுகள். அத்தியாயம் 36. தன் எதிரே தயக்கத்துடன் அமர்ந்திருந்த பெற்றோரை வித்தியாசமாக பார்த்தான் சர்வா. மாம், ஏன் இப்படி 2 பேரும் வியர்டா பிஹேவ் பண்றீங்க? என்ன இருந்தாலும் தயங்காம பேசுங்க. எனக்கு என்னவோ உங்க செய்கை எல்லாமே புதுசா இருக்கு என்று எழுந்து ஸ்மிருதி முன் வந்து நின்றார். அது வந்து சர்வா என்று ஸ்மிருதி திணற என்று நீண்ட பெருமூச்சை விட்டவன், நான் உங்க பையன் இல்லையா? என்னை எடுத்து வளர்த்தீங்களா? என்னதான் விஷயம்? ஏன் இந்த தயக்கம்? என்ன நடந்தாலும் நான் உங்க சர்வாதான், புரியுதா? ப்ளீஸ், நீங்க சொல்ல வந்தப்போ நான் கேட்கல, இப்போ நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்க என்று தந்தையின் கரத்தோடு தாயின் கரத்தையும் இணைத்து தன் கைகளுக்குள் பொத்திக் கொண்டார். சித்தார்த் எதிரில் இருந்த அவர்கள் மூவரின் புகைப்படத்தை வெறித்தபடி நடந்தவற்றை அவனுக்கு எடுத்துரைத்தான். பொறுமையாக அனைத்தையும் கேட்ட சர்வா அவர்கள் கரங்களை விடுவித்து, இப்போ அவங்க எங்க இருக்காங்க என்று மரத்த குரலில் வினவினான். அவன் துவனி ஸ்மிருதியை பயம் கொள்ள செய்தது. என்னதான் விட்டு கொடுக்க நினைத்தாலும் தான் வளர்த்த செல்வத்தை அவ்வளவு எளிதில் ஒரு தாயால் விட்டுவிட இயலுமா? பெண்ணுக்கே உரிய பாதுகாப்பு உணர்வு தலை தூக்கியது அவளிடம். சர்வா, இப்போவே போகணுமா? இன்னைக்கு தானே நீ வந்த, 2 நாள் எங்க கூட இருந்துட்டு அப்புறம் போய்க்கோ என்று சொல்ல வந்ததை முடிக்க முடியாமல் தவித்தாள். ஒரு விஷயம் ஆரம்பிச்சா முடிக்கணும். நாளைக்கு அப்புறம்னு ஒதுக்கி போட்டா சரியா வராது. அவங்க எங்கன்னு போன் பண்ணி கேளுங்க, போய் பாப்போம் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் விரைந்தாள். என்ன சித்து, வந்ததும் போகணும்னு சொல்றான்? அப்போ இனிமே அவன் நம்ம சர்வா இல்லையா? நம்ம கூட இருக்க மாட்டானா என்ற ஸ்மிருதி சித்துவின் மார்பில் தஞ்சம் புகுந்தாள். அவளுக்கு ஆறுதலாக தலைவருடைய சித்தார்த்தின் மனதில் சலனங்கள் எதுவும் இருக்கவில்லை. சர்வாவின் மன உறுதி அவர்கள் நன்கு அறிந்த ஒன்று என்பதால் அவன் வருவதை எதிர்கொள்ள தயாராக இருந்தான். கீதாவுக்கு போன் செய்து பார்க்க அதை ஏற்ற சுஷாந்த் தாங்கள் சோனோஸ்வர்கில் இருப்பதை தெரிவித்தான். அவனும் சர்வாவை பார்க்க விரும்புவதாக சொன்னவன் மூவரையும் அங்கே வர அழைப்பு விடுத்தான். சர்வா குளித்து உடை மாற்றி அவன் கார்கோ பேண்ட் மற்றும் இளம் மஞ்சள் நிற டி-ஷர்ட்டில் ஹாலுக்கு வந்தவன் கையில் கார் சாவி சுழன்று கொண்டிருந்தது. போலாமா என்று அவன் இருவரிடமும் பொதுவாக வினவ, கீதா சுஷாந்த் வீட்ல இருக்காங்களா என்று ஸ்மிருதி கூறியதும், யாரு, அந்த இன்குபேட்டர்ல இருந்த குட்டி பையனா என்று கேட்ட சர்வாவை கண்ட சித்தார்த்தின் முகத்தில் வெளிச்சம் பிறந்தது. நானே அவனை பார்க்கணும்னு நினைச்சேன், ஒரே ட்ரிப்ல எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சா ஓகே தான் என்று சொன்ன சர்வா, அவன் அட்ரஸ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க என்று கேட்டு அதை இருவருக்கு அனுப்பி வைத்து விட்டு சித்து ஸ்மிருதியுடன் சோனோஸ்வர் நோக்கி பயணமானான். ஹர்ஷினி அவர்கள் வீட்டிற்கு வர அவளை கோணலாக பூட்டப்பட்ட பூட்டுதான் வாசலில் வரவேற்றது. அதை கண்டு கடுப்பானவள் ஹர்ஷிகாவுக்கு அழைக்க அவள் மருத்துவரிடம் பேசிக் கொண்டிருந்ததால் அழைப்பை ஏற்காமல் இருந்தாள். அவளின் நிராகரிப்பை தாங்க முடியாத ஹர்ஷினி அவளின் ஒரே தோழியான பிரேமலதாவுக்கு அழைத்து நடந்ததை கூற அவளோ, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹர்ஷி, உன் சிஸ்டர் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன் என்று கூற, ஏன் எருமை, பாத்தியே, எனக்கு போன் பண்ணி சொன்னியா என்று கடிந்து கொள்ள அவளோ, ஏன், எனக்கு என்ன தலையெழுத்தா? நான் உனக்கு போன் பண்ணி சொல்லி அவங்க ரெகுலர் செக்கப்புக்கு அங்க போய் அப்புறம் நான் உன்கிட்ட ஏருக்கு மாறா வாங்கி கட்டிக்கவா? வேண்டாம் தாயே, ஒரு தடவை வாங்கி காது நிறைய கேட்டதே இந்த ஜென்மத்துக்கு போதும் என்று போனில் பெரிய கும்பிடு போட்டாள். சரிடி, சும்மா அதையே சொல்லாத, எந்த ஹாஸ்பிட்டல், நான் போய் பாக்குறேன் என்று இறங்கி வந்து பேசிய ஹர்ஷினி பிரேமலதாவுக்கு மிகவும் புதியவள். ஏண்டி, உலகம் எதுவும் சுத்தாம நின்னு போச்சா? இல்ல உலகம் அழிய ஆரம்பிச்சிடுச்சா
நீ இறங்கி வந்து பேசுறத பார்த்தா பின்னாடி பெரிய பூகம்பம் இருக்கும் போல என்று கேலி செய்த தோழியை திட்ட மனம் வரவில்லை ஹர்ஷினிக்கு. என்னதான் வருத்தம் இருந்தாலும் தைரியம் என்று சொல்லி அனைவரையும் எட்டவே நிறுத்திய தன் முட்டாள்தனத்தை புரிந்து கொண்டு விட்ட அவளுக்கு பிரேமலதாவின் கூற்றில் கோபம் வரவில்லை. மாறாக சிரிப்பு வர மெல்லிய நகைப்பை வெளியிட்டாள். ஏய், எங்கடி இருக்க? ஒரேடியா படிச்சு மண்டை குழம்பி போயிடுச்சா உனக்கு? நான் உன்னோட பேசிக்கிட்டே உங்க ஏரியாக்குள்ள நுழைஞ்சிட்டேன். நானே உன்னை கூட்டிட்டு போறேன்டி. நீ என்னவோ வித்தியாசமா நடந்துக்கிற என்று சொன்ன பிரேமலதாவை தூரத்தில் கண்ட ஹர்ஷி பழைய துள்ளலோடு, நீ என்ன ஆல்வேஸ் வெட்டியா? உன் கிரஷ பார்க்க போகலையா என்று கிண்டல் செய்தாள். அதை ஏண்டி கேக்குற? அவர் யாரையோ விரும்புறாராம். இப்போதான் எஃப்எம்ல சொன்னாங்க என்று சர்வா ஹர்ஷினியை விமான நிலையத்தில் அணைத்ததை வைத்து ஒளிபரப்பான பண்பலை செய்திகளை வைத்து பிரேமா வருத்தம் கொள்ள ஹர்ஷினியோ அவள் விளையாடுவதாகவே நினைத்தாள். ஓ, சமூகம் பெரிய இடம் போல என்று அவளும் கேலியில் இறங்க அவள் முன்னால் தன் ஸ்கூட்டியை கொண்டு நிறுத்திய பிரேமா அவளை அழைத்து கொண்டு இந்து அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு புறப்பட்டாள். ஹர்ஷிகா தாய்க்கு மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை மருந்தகத்தில் பெற்றுக்கொண்டு உள்ளே நுழைய சுஷாந்த் அவளுக்கு போன் செய்தான். சொல்லுங்க சோனு என்று நிதானமாக வினவியவளிடம், நீ சொன்னதை யோசிக்காம தியாமா கிட்ட பேசி பெரிய பிரச்சனைய இழுத்து விட்டுட்ட ஷிகா என்று வருத்தமும் பதற்றமும் நிறைந்த குரலில் கூறினான் சுஷாந்த். என்ன சோனு, நான் தான் சொன்னனே, அவங்க ரொம்ப ஒதுக்கம் காட்டுற ஆளு. என்னதான் அன்பு இருந்தாலும் அத அப்பட்டமா காட்ட மாட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க என்று கேட்ட அவளிடம் நடந்ததை விவரித்தார். சுஷாந்த் அன்று காலை கீதா சாதாரணமான மனநிலையில் இருப்பதை உறுதி செய்து கொண்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தார். ஏம்பி அம்மா, உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே என்று அவள் விரல்களுக்குள் தன் விரல்களை பொருத்தி அதை தன் கன்னத்தில் பதித்து குழந்தை போல கண்களை சுமிட்டி கேட்டான் சுஷாந்த். என்று மட்டும் குறிப்பிட்ட கீதாவிடம், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. நானும் நீங்களும் ஹர்ஷியை கூட்டிட்டு மறுபடியும் ஜெய்ப்பூருக்கே போயிடுவோம். அந்த சர்வா அவன் சித்தோப்பா வீட்ல அவங்க பையனா எந்த உண்மையும் தெரியாம அப்படியே இருக்கட்டும். நானும் நீங்களும் பழைய மாதிரி சந்தோஷமா நிம்மதியா, கூடவே ஹர்ஷி, அவங்க அம்மா, அப்புறம் என் பப்பா எல்லாரும் ஒன்னா இருப்போம் என்று கூறியதும் கீதாவின் முகம் மாறியது. அதை கவனிக்காத சுஷாந்த், இங்க பாருங்க, நான் 4 ஃபிளைட் டிக்கெட் போட்டுட்டேன். நாளைக்கு காலையில நாம எல்லாரும் ஜெய்ப்பூர் போறோம். இனி எந்த குழப்பமும் இல்லாம நான் மட்டும்தான் உங்களுக்குன்னு நினைச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹர்ஷி கூட என்னோட எல்லார் கூடவும் சேர்ந்து நீங்க இனி உங்க வாழ்க்கைய சந்தோஷமா கழிக்க போறீங்க என்று பேசிக்கொண்டே போனான். போதும், நிறுத்து என்று அழுத்தமாக வந்த கீதாவின் குரலில் அதர்ந்தவன், யாமா என்று பதற்றம் கொள்ள, இல்ல எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாரோட இஷ்டத்துக்கும் ஆடுற பொம்மையானா? எனக்குன்னு எந்த உணர்வும் இல்லையா? இல்ல அதுக்கு எந்த மதிப்பும் இல்லையா? எனக்கு புரியல. அது எப்படி என் வாழ்க்கையில மட்டும் எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு முடிவெடுப்பீங்க? அதோட எல்லா கஷ்டத்தையும் நான் மட்டும் அனுபவிக்கணுமா? கணேஷ் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க கேட்டது மட்டும்தான் என் விருப்பம். வீடு, வேலை, அவரோட ரேஸ் எல்லாமே அவன் விருப்பம். குழந்தைக்கு நான் ஏங்கினேன், ஆனா அது கடவுள் விருப்பம். இருந்தும் இல்ல, இல்லாம போயும் கிடைச்சு அப்புறம் அதுவும் இல்ல. அந்த குழந்தைய நான் வளர்க்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணது என் பேரண்ட்ஸ், அது அவங்க விருப்பம். நான் வேலைக்கு போகணும்னு சொன்னது அவங்க விருப்பம். உன் வீட்டுல உன்னை பாத்துக்க வரணும்னு சொன்னது அவங்க விருப்பம். அவங்க யாரும் இல்லாத நேரத்துல இனி எனக்கு உறவே இல்லைன்னு தான் என் மனசுக்கு பிடிச்சத நான் செஞ்சேன். இன்னைக்கு எனக்கு உறவுன்னு நீ இருக்கன்னு மனசோட ஓரத்துல ஒரு சின்ன சந்தோஷம் வந்ததும் உறவோட சேர்த்து உரிமையும் எடுத்து என்னைய அதுக்குள்ள அடைக்க பாக்குற பாத்தியா? இனி என் வாழ்க்கையில எல்லாமே உன் விருப்பமா? இல்ல, எனக்கு சுத்தமா புரியல. இது என்ன வாழ்க்கையா இல்ல ரோட்ல கிடக்கிற கல்லா? எல்லாரும் தட்டி தட்டி விளையாடா? என்னை பத்தி நீ என்னன்னு நினைச்ச என்று மூச்சு விடாமல் புரிந்து தள்ளினாள் கீதா. இதை கேட்ட சுஷாந்துக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. வேகமாக மறுப்பதற்கு அவன் வாய் திறக்க, சித்து அண்ணாவை வர சொல்லு, நான் பேசணும். இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். கொஞ்சம் விட்டா மறுபடியும் என்னைய பழைய கீதாவா கிறுக்கா மாத்திடுவீங்க என்று கோபத்தில் பொரிந்தவள் கையில் இருந்த ஐவி டேப்பை எரிச்சலாக பார்த்து,
இதை எப்போ எடுப்பாங்க என்று கேட்டதும் அவளை தன்னோடு தற்போதைக்கு நிறுத்தி வைக்கும் ஒரே விஷயம் அவள் உடல்நிலை என்பதை கருத்தில் கொண்ட சுஷாந்த், கொஞ்சம் கொஞ்சமா தான் ட்ரிப்ஸ் போட முடியுமா, இன்னும் ஒரு பாட்டில் பாக்கி இருக்கு என்று கூறியவன், நான் சித்துப்பாவை வர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறியிருந்தான். ஹர்ஷிகா சொன்னதை கருத்தில் கொள்ளாமல் தன் முடிவை தெரிவித்தவன் விளைவை எண்ணி நொந்தவன் அவளிடத்தில் சரண் புகுந்தான். இதுதான் நடந்தது ஷிகா என்று சோகமே வடிவாய் கூறியவனை நினைத்து சிரித்தவள், டோன்ட் வரி சோனு, நான் அம்மாவை கூட்டிட்டு அங்க வரேன். கீதா ஆண்டி கிட்ட அம்மா ரொம்ப க்ளோஸா பழகுற ஆளு. சோ அம்மா சொன்னா ஆண்டி கூலாக வாய்ப்பு இருக்கு. அவங்க முடிவை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ, நாமளே ஏன் கன்க்ளூஷனுக்கு போகணும் என்று அவனை சமாதானம் செய்தவள் இந்துவுடன் சோனுஸ்பர்க் செல்ல ஓலாவில் கார் ஒன்றை புக் செய்தாள். நிதானமாக தன் தாயின் அருகில் அமர்ந்தவள், மா, நான் சொல்ல போற விஷயம் உனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கும். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் உன்னையும் ஹர்ஷினியையும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று பீடிகை போட்டவள் நிதானமாக சுஷாந்தை அவள் காதலிப்பதில் துவங்கி நடந்ததை இந்துவிடம் விவரித்தாள். அதை கேட்ட இந்து, நாம தான் உலகத்துல நிறைய கஷ்டப்படுறோம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நம்மளை விட யோசிக்க முடியாத அளவுக்கு மன அளவுலையும் உடல் அளவுலையும் கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. பிள்ளை இல்லைங்கிறது பெரிய சோகம்னா, யாரு தன்னோட பிள்ளைன்னு முடிவெடுக்க வேண்டிய இடத்துல கீதா இருக்கிறது எவ்வளோ பெரிய சோகம். அதை விட இவங்க யார விட்டு கொடுக்கறாங்களோ அவங்கள ஏத்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அந்த இன்னொரு அம்மாவை நினைச்சு பாரு. ஒருவேளை கீதா அவங்க வளர்த்த பையனை கேட்டா அவங்க மனசு என்ன பாடுபடும். மாப்பிள்ள சொன்னது சரிதான். அவர் சொன்னது போல கீதா அவரோட இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. எப்படி பார்த்தாலும் மாப்பிள்ள தானே கீதா வீட்டுக்காரர் ஜாடையில இருக்காரு என்று நியாயத்தை ஒரு பக்கம் இந்து பேசினாலும் பேச்சுக்கு பேச்சு சுஷாந்தை மாப்பிள்ளை என்று சொன்னதில் ஹர்ஷிகாவுக்கு பெரும் நிம்மதி. மனதின் ஓரத்தில் இதை ஹர்ஷினி எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்று நினைத்திருக்க அவளே நேரில் தோன்றினாள். அவளை கண்டு கண்களை அகலமாக விரித்து உயர்த்திய ஹர்ஷிகா, திங்க் ஆஃப் த டெபிள் என்று முணங்க, சொல்றதுதான் சொல்ற, சத்தமா சொல்லான் என்று அவளை இடித்துக்கொண்டு உள்ளே நுழைந்தாள் ஹர்ஷினி. கண்ணு கொஞ்சம் சுருக்குங்க சிஸ்டர், அந்த முட்டை கண்ணுக்குள்ள தவறி விழுந்துட போறேன் என்று அவளை களைத்தபடி உள்ளே நுழைந்தாள் பிரேமலதா. அதானே பார்த்தேன், நான் போன் பண்ணனப்போ எடுக்காதவ எப்படிடா நம்மள அவளா கான்டாக்ட் பண்றாளேன்னு மண்டைய பிச்சுக்கிட்டேன். நீதானா அந்த எட்டப்பி என்று பிரேமா காதை ஹர்ஷிகா திருப்ப, இது என்னடா என் நட்புக்கு வந்த சோதனை, நான் தானே உன்னை கூப்பிட்டேன், நீ எடுக்கல. நான் எடுக்காத கோபத்துல நீ எடுக்கலையோன்னு நினைச்சு அடிச்சு புடிச்சு பிளைட் ஏறி வந்தா நான் வந்ததுக்கான கிரெடிட்ஸ ஜஸ்ட் எனக்கு லிப்ட் கொடுத்த அவளுக்கு தூக்கி கொடுக்கறியே, நீ எல்லாம் ஒரு சகோதரியா என்று வசனம் பேசிய ஹர்ஷினியை வியப்பாக கண்டனர் ஹர்ஷிகாவும் இந்துவும். என்னம்மா, யாருடா இந்த புள்ள, நம்ம பொண்ணு மாதிரி இருக்கு ஆனா பேச்சு வேற மாதிரி இருக்குன்னு தோணுதா? நானும் இவளை பார்த்ததுல இருந்து அதே யோசனையில தான் இருக்கேன் என்று அவளுக்கு அருகில் வந்தாள் பிரேமா. ஹேய், கோபக்கார ஹர்ஷி கான் யா, இனி எப்பவும் பெப்பி ஹாப்பி ஹர்ஷி தான் இருப்பா என்று சட்டை காலரை தூக்கி விட்டு கொண்டாள் ஹர்ஷினி. நீ இன்னும் இந்த சட்டை பேண்ட்டை விடலையா என்று கேட்ட இந்துவிடம் வந்தவள், இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு, இன்னும் 2 வருஷம் எப்படியாச்சும் உடம்ப பத்திரமா பாத்துக்கோ, அப்புறம் நானே உனக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறேன் என்று இந்துவின் 2 கன்னத்தையும் இழுத்து வைத்து பேசினாள் ஹர்ஷினி. ஆமாமா, இப்போதைக்கு நல்ல டாக்டர் கிட்ட பாத்துக்கோங்க, அப்புறம் சோதனை எலியா மாறிடுவீங்க என்று கிண்டல் செய்தாள் பிரேமா. ஓலா கேப் வந்து விட்டதாக டிரைவர் அழைக்க, நாங்க என்று ஆரம்பித்த ஹர்ஷிகா எப்படி அவளிடம் சொல்வது என்று தயங்க, அதை உணர்ந்த இந்து, ஹர்ஷிகாவுக்கு மாப்பிள்ள பாத்திருக்கு ஹர்ஷினி, அவங்க வீட்டுக்கு போறோம், நீயும் வா என்று கூப்பிட்டதும் இவ்வளவு நேரம் இருந்த இழகு தன்மை மாறி, உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்திருக்கீங்க, இன்னைக்கு நான் வரலனா தனியா தானே பாத்திருப்பீங்க, நான் வந்ததும் என்னை ஏன் போனா போகுதுன்னு கூட சேர்த்துக்கணும், தேவையில்ல, நீங்க உங்க மாப்பிள்ளைய பார்க்க போங்க, நான் என் லவர் வர சொன்ன இடத்துக்கு போகணும் என்று கோபமாக கூறி வெளியேற போனாள். ஹே நில்லு, படிக்கத்தானே போறேன்னு சொன்ன, இப்ப என்ன லவ்வர் அது இதுங்கிற என்று இந்து விரட்ட, இங்க பாருங்க, நான் கோபக்காரி தான், ஆனா முட்டாள் இல்ல, எனக்கு படிப்பு தான் முக்கியம், என் காதல் ஒரு நாளும்
என் படிப்புக்கு இடைஞ்சலா வராது. அத என் சர்வா பாத்துப்பான். அவன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதோட ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட். நான் பொழுதுபோக காதலிக்கிற ஆள் இல்ல. அவனும் அந்த மாதிரி பையன் இல்ல. இதுக்கு மேல விளக்கம் தர முடியாது. அவன் எனக்காக வெயிட் பண்றான். நீங்க உங்க அழகோவியமான மாப்பிள்ளைய பார்க்க போங்க என்று கடுப்பில் சொன்னவள் அவளையே அதிர்ச்சியோடு பார்த்திருந்த பிரேமாவை இழுத்து கொண்டு வெளியேறினாள். அவள் சொல்வதை உள்வாங்கி ஜீரணிப்பதற்குள் பிரேமாவுக்கு மலையை விழுங்குவது போல கடினமாக இருந்தது. அவள் தூரத்தில் இருந்து கண்களில் நிறைத்தவன் தன் தோழியின் மனம் நிறைந்தவன் என்று தெரிந்ததும் தன் சிறுபிள்ளைத்தனமான எதிர்பார்ப்பை தூர எறிந்தவள் தோழியோடு அவள் கூறிய இடத்துக்கு வண்டியை செலுத்தினாள். இவ யார சொல்றா ஹர்ஷி? கீதாவோட இன்னொரு பையனையா இவ காதலிக்கிறா? இது என்ன விதியோட விளையாட்டா? எங்கெங்கேயோ இருக்கிற புள்ளிகளை இணைச்சு வச்சிருக்கு என்று வாய்விட்டு கூறிய இந்து ஹர்ஷிகாவுடன் சோனோஸ்பர்க் நோக்கி ஓலாவில் பயணித்தனர். சித்துவும் ஸ்மிருதியும் காரின் முன்பக்கத்தில் இருந்து இறங்க, பின்னால் சாவகாசமாக தான் வாங்கிய தங்க பதக்கத்தை தடவியபடி வந்த சர்வா இறங்கி நின்று தன் எதிரில் பைக்கில் வந்து இறங்கிய சார்லஸை கண்டு முன்னோக்கி வர, மாமே சாதிச்சிட்டடா, எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்கு தெரியுமா என்று சாதாரணமாக பேச ஆரம்பித்த சார்லஸ் அங்கே நிலவும் விசித்திரமான மௌனத்தை பின்னால் தான் உணர்ந்தான். ஏமாமே, வந்த உடனே இங்க வந்து அவங்கள பார்க்கணுமா? நாளைக்கு வந்திருக்கலாம்ல என்று கூற, நாளைக்கு கவர்னர் மாளிகைக்கு போகணும். அடுத்த வாரம் பிரசிடென்ட் கூட ஒரு பாராட்டு விழா, பிரைம் மினிஸ்டர் கூட லஞ்ச், ஒரே டைட் ஷெட்யூல் என்று கூறியவன் கண்ணடிக்க, டேய் நிஜமா சொல்றியா விளையாடுறியாடா என்று கழுத்தோடு அவனை அணைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான் சார்லஸ். சர்வாவோடு முன்னே அவன் சென்றாலும் பார்வை என்னவோ பின்னால் துவண்டு போன முகத்தோடு வரும் ஸ்மிருதியிடமே இருந்தது. அவர்கள் உள்ளே நுழைய அவர்களை இன்முகமாக வரவேற்றான் சுஷாந்த். அவனை தள்ளி நின்று பூர்வம் உயர்த்தி நோக்கிய சர்வா, அவங்க எங்க என்று கேட்டு கண்களை நாலாபுறமும் சுழல விட, சுஷாந்த் மனதிற்குள் எங்கே இவன் போட்டிக்கு வந்து பியாமாவை தன்னிடம் இருந்து பிடித்து விடுவானோ என்று தோன்றியது. உள்ள இருக்காங்க என்று சொன்ன சுஷாந்த் உள்ளே கை நீட்ட, இருக்கட்டும் என்று கூறியவன் ஸ்மிருதி அருகில் சென்று, நான் ஹர்ஷிய இங்க வர சொல்லியிருக்கேன். அவளும் இனி நம்ம ஃபேமிலி தான், அவளுக்கும் எதுவா இருந்தாலும் தெரியணும்ல என்று கூறிவிட்டு, வேர் இஸ் த வாஷ்ரூம் என்று சுஷாந்திடம் வினவினார். அவன் காட்டிய அறைக்கு சர்வா செல்ல, ஸ்மிருதி ஏற்கனவே இருந்த குழப்பம் போதாதென்று இப்போது ஹர்ஷி வேற என்று நொந்து போனாள். அப்போது சித்தார்த் அருகில் வந்த சுஷாந்த், சித்துப்பா, நான் ஹர்ஷியும் அவங்க அம்மாவையும் இங்க வர சொல்லியிருக்கேன் என்று சொல்ல, வேகமாக எதுக்கு என்று கேள்வி பறந்து வந்ததென்னவோ ஸ்மிருதியிடம் இருந்து. அவங்க தான் பியாமாவுக்கு இப்போதைக்கு க்ளோஸான ஆளு, அவங்க பேசினா பியாமா கேட்கலாம் என்று சொல்ல, அவங்க வரதும் நல்லதுதான். நான் ஏற்கனவே உன் பாப்பாவை வர சொல்லிட்டேன், அவரும் ஆன் த வே. இன்னைக்கு எல்லாம் பேசி சரியா வந்தா அப்படியே உன் கல்யாண விஷயத்தையும் பேசிடலாம் என்று சித்தார்த் கூற, தான் ஈன்றெடுத்த மகனா அல்லது தன் வீட்டில் தோன்றி தன்னிடம் வளர்ந்த மகனா, யாரின் எண்ணத்தை பூர்த்தி செய்வது என்று குழம்பிய ஸ்மிருதிக்கு தலை பாரமாக இருந்தது. சர்வா வந்ததும் அனைவரும் கீதாவின் அறைக்கு செல்ல, அவர்கள் பின்னால் ஹர்ஷிகாவும் இந்துவும் வீட்டிற்குள் நுழைந்தனர். அவர்களை கவனிக்காமல் அனைவரும் கீதாவிடம் கவனம் வைத்திருக்க, அவரை கண்டதும் வேகமாக அருகே சென்ற சர்வா, என்னாச்சு, மறுபடியும் மயக்கம் போட்டுட்டீங்களா? உடம்பு இன்னுமா சரியாகல என்று மென்மையாக வினவ அங்கிருந்த அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். அவனை கண்ட கீதா, நீயா சர்வா என்று கேட்டு அவனை தன்னோடு அணைத்து கொண்டாள். அதை கண்ட சுஷாந்துக்கும் ஸ்மிருதிக்கும் தொண்டையில் ஏதோ அடைக்கப்பட்ட உணர்வு. ஆனாலும் பொறுமையாக நடப்பதை வேடிக்கை பார்த்தனர். ஸ்மிருதிக்கு இனி ஏனும் கீதா வாழ்க்கை வளமாக வேண்டும் என்று எண்ணம். சுஷாந்துக்கு அவங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க கூடவே இருக்கட்டும் என்று எண்ணம். இவர்கள் யாரின் எண்ணத்தையும் பற்றி எந்த குறிப்பும் இல்லாத ஹர்ஷினி பிரேமாவின் ஸ்கூட்டி பஞ்சரான கடுப்பில் பக்கத்து தெருவில் உள்ள பஞ்சர் கடையில் நின்றிருந்தாள். எப்போதாண்டி ரெடியாகும்? சர்வா சொன்ன இடம் பக்கத்துலதான், நான் உனக்கு அட்ரஸ் டெக்ஸ்ட் பண்றேன், நான் நடந்தே போறேன், வண்டி ரெடியானதும் எடுத்துக்கிட்டு வந்துடு என்று சொல்லி வேகமாக நடக்க ஆரம்பித்தாள் ஹர்ஷினி. உங்களுக்கு முன்னாடியே பழக்கமா என்று சித்தார்த் ஆச்சரியமாக வினவ, அன்னைக்கே சொன்னேனே டாடி,
ஒரு ஆண்டி ரோட்ல மயங்கிட்டாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன்னு இவன் கூட அன்னைக்கு வெட்கமே இல்லாம 3 தடவை மம்மி செஞ்ச இட்லிய உள்ள தள்ளுனானே என்று கீதாவில் ஆரம்பித்து சார்லஸிடம் வந்து சர்வா முடிக்க, டேய், உங்க ஃபேமிலி மேட்டர்ல என்ன பங்கமா கலாய்க்கிற? அதுல உனக்கு என்னடா மாமி சந்தோஷம் என்று நொந்து போன குரலில் கேட்டான் சார்லஸ். அவர்கள் விளையாட்டை கண்டு ஹர்ஷிகா மெலிதாக சிரிப்பை உதிர்க்க, அவள் ஒலி கேட்டு அனைவரும் அரைவாயிலை காண அங்க ஹர்ஷிகாவும் இந்துவும் நின்றிருந்தனர். வாங்க இந்து என்று கீதா இந்துவை அழைக்க, ஹர்ஷிகாவின் தோற்றத்தை கண்ட ஸ்மிருதி வாயடைத்து நின்றாள். அவள் அருகில் வந்த சர்வா, யூ ஆர் சப்போஸ் டு பி ஹர்ஷிகா ரைட் என்று அவளிடம் கரம் நீட்ட, எஸ் என்று கூறிய ஹர்ஷிகா அவனுடன் கரம் குலுக்கி, ஹாப்பி ஃபார் யுவர் விக்டரி, வி ஆர் ப்ரவுட் என்று கூறியதும் சுஷாந்த் வேகமாக அவர்கள் இடையில் புகுந்தவன், ஷிகா, உனக்கு இவனை தெரியுமா என்று கேட்கும் போதே ஹர்ஷிகா கண்களில் சர்வாவை காணும் போது இருந்த ஆவலை கண்டு பயந்து போனான் சுஷாந்த். தன்னை விட்டு நீங்க மாட்டாள் என்றாலும் தன் முன்னிலையில் தன் வாழ்வை இன்னும் கேள்விக்குறியில் வைத்திருக்கும் ஒருவனை தன் வாழ்வில் பாதியாக போகும் ஷிகா ஆர்வமாக பார்ப்பதை சுஷாந்த் விரும்பவில்லை. அவன் விருப்பமின்மை அப்பட்டமாக தெரிய முதலில் நகைப்பது சர்வாவின் முறை என்றால் அவனை பின்பற்றி ஹர்ஷிகாவும் சிரிக்க, இப்போது ஸ்மிருதிக்கு தான் தலை சுற்றியது. போதும், நிறுத்துங்க. ஏமா ஹர்ஷி, எப்போ உனக்கு இவ்ளோ முடி வளர்ந்தது? நீ எப்பவும் பேண்ட் சட்டை தானே போடுவ, இதென்ன புதுசா சுடிதார் என்று அவளிடம் சென்று விசாரணையை துவங்கினாள் ஸ்மிருதி. இவள் யாரை குறிப்பிடுகிறாள் என்று நன்கு உணர்ந்த இந்து, ஹர்ஷிகா, ஷர்வா, கீதா நால்வரும் உதட்டை மடித்து வைத்து சிரிப்பை அடக்க, உனக்கு ஹர்ஷிய தெரியுமா என்று சித்தார்த்தும், ஸ்மீமா, உங்களுக்கு ஷிகாவை தெரியுமா என்று சுஷாந்த் ஒரே நேரத்தில் வினவ, யார் யாது என் மாமியார மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கது? ஃப்ரீயா பேண்டேஜ் வைமா மூஞ்சில என்று கேட்டு சட்டையை முழங்கைக்கு மேல் ஏற்றி விட்டபடி உள்ளே நுழைந்தாள் ஹர்ஷினி. ஹேய் குல்ஃபி என்று அவளை அருகில் அழைத்த சர்வா அனைவருக்கும் பொதுவாக, இதுதான் நான் லவ் பண்ற என்னோட குல்ஃபி, பேரு ஹர்ஷினி, டெல்லியில மெடிசன் பண்றா என்று கூறி தன் கை வளைவில் நிறுத்தியவன், அது மட்டும் இல்ல, தோ இந்த ஹர்ஷிகாவோட ட்வின் சிஸ்டர் என்று கூறியதும் சுஷாந்த் உண்மையா என்பது போல ஹர்ஷிகாவை காண அவளோ ஆமாம் என்று தலையசைத்தாள். ஹலோ, ஹிந்தி சீரியல் ஹீரோ பொன்னதான் என்று சுஷாந்தை அழைத்த சர்வா, எனக்கு எல்லாரையும் தெரியும், பொதுவா எல்லார்கிட்டையும் ஒன்னு சொல்லணும், அதான் இந்த மீட்டிங் என்றவன், நானும் இவனும் பிறந்தது யாருக்கு எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி யார் கூட யார் இருக்கணும், இப்படி எந்த குழப்பமும் யாருக்கும் வேண்டாம். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். எல்லாமே ஒரு நாள் கூடி வரும். எனக்கு இவங்க வேணும் இவங்க வேண்டாம்னு யாரையும் நான் சொல்ல மாட்டேன். எப்படி ஹர்ஷினிய கல்யாணம் பண்ணுனா அவங்க அம்மா என் பொறுப்புன்னு ஆகுமோ அப்படிதான் இவங்களும். உடனே முடிவை தேடாம வாழ்க்கைய அது போக்குல கொண்டு போறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இனிமே அவங்க உங்க விருப்பத்தை சொல்லுங்க. ப்ளீஸ், நோ டிராமா, பி பிராக்டிக்கல். ஏன்னா நான் வளர்ந்தப்போ வேதா பாட்டியும் அழகப்பன் தாத்தாவும் எங்க கூட இருந்தாங்க. நாங்க அதை வித்தியாசமா நினைக்கல. அவங்க அப்படியே எங்க எல்லார் கூடவும் கலந்துட்டாங்க. நமக்கும் அப்படி ஒரு தருணம் வரும், அது வர நிதானமா இருக்கலாமேன்னு தோணுச்சு என்று தன் யோசனையை கூறியவன், அப்புறம் நானும் குல்ஃபியும் அவ படிப்பு முடிஞ்சதும் மேரேஜ் பத்தி வீட்டுல பேசலாம்னு இருந்தோம். ஆனா இப்பவே சொல்றதுதான் பெட்டர்னு தோணுச்சு என்று கூறியவன் சித்தார்த்தை கண்ட, சாரி டாடி, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அது இப்படி அமையும்னு தெரியல. எப்படி இருந்தாலும் என் முடிவுக்கு எதிரா நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சேன் என்று சொல்லும் போது, ஆமா அங்கிள், நானும் உங்களை இப்படி மீட் பண்ணுவேன்னு நினைக்கல என்று அவனிடம் கரம் நீட்டிய ஹர்ஷினியை கண்டு சிரித்த சித்தார்த், என் பையன் எப்பவும் ஸ்மார்ட் செலக்ஷன் தான் பண்ணுவான், ஐ பிலீவ் ஹிம் என்று சர்வாவை அணைக்க, ஏனோ சுஷாந்துக்கு சுக்லா பக்கத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்ற அவனை பின்னால் இருந்து அணைத்தார் சுக்லா. பப்பா என்று கூவிக்கொண்டு அவர் புறம் திரும்பினான் சுஷாந்த். மேரா பேட்டா கைசே ஹூ என்று அவனை அணைத்து கொண்டவர் நேராக கீதாவிடம் சென்று, இவன் உன் பையன்னு அப்போ எனக்கு தெரியாதுமா, தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்கிட்ட கொடுத்திருப்பேன். நான் பாயல பத்தி மட்டும்தான் யோசிச்சேன், குழந்தை வந்த வழிய யோசிக்கல. என்னால உங்க எல்லாருக்கும் சிரமம் என்று வருத்தம் தெரிவிக்க,
இல்ல சுக்லா சார், என்னால இவனை உங்க வளர்ப்பு மகனா நினைக்கவே முடியல. எந்த இடத்துலயும் நீங்க இவனை விட்டு தரவே இல்லை. இப்போ உங்க எல்லாருக்கும் நான் தான் இடைஞ்சலா இருக்கிற மாதிரி தோணுது. சோனு உங்க மகனா இருக்கட்டும், சர்வா சித்து அண்ணா மகனா இருக்கட்டும், நான் எப்பவும் போல தனியாவே இருக்கேன் என்று பிடிவாதமாக கூறிய கீதாவிடம் சர்வா, சுஷாந்த் தவிர மற்ற அனைவர் பேசியும் எந்த மாற்றமும் வரவில்லை. அதற்குள் பிரேமா வந்து சேர அவளை குறுவென்று பார்த்த சார்லஸ், நீ அடிக்கடி சர்வா பிராக்டிஸ் மேட்ச் பார்க்க வருவதானே என்று நெற்றியை கீறி யோசிக்க, ப்ளீஸ்ங்க, அவரை என் ஃப்ரெண்ட் லவ் பண்றது தெரியாம சின்ன பிள்ளை மாதிரி அவரை கிரேஸ்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தேன். யாருக்கும் தெரிய வேண்டாம் ப்ளீஸ் என்று வேண்டுகோள் வைக்க, ஓ, நீ அவனை பார்க்க தான் வந்தியா? நான் கூட என்னையோன்னு நினைச்சேன் என்று ஸ்ருதி இறங்கச் சொன்னதும் தன் கண்மணிகளை அங்கும் இங்கும் ஓட்டியவள், எனக்கு புரியல என்று கூறினாள். நானும் எவ்வளவு நாள் தான் சிங்கிள் சிங்கமா சுத்துறது, அங்க பாரேன் என்று சர்வா, சுஷாந்த் இருவரையும் காட்ட, இருவரும் எதிர் எதிர் திசையில் இருந்தாலும் அவர்கள் கண்கள் என்னவோ தான் காதலிக்கும் பெண்கள் மேலேயே படிந்திருக்க, அங்க அந்த அம்மாவுக்கு யாரு பிள்ளைய விட்டு தரதுன்னு பேச்சு போகுது. ஆனா இங்க ரெண்டும் அவங்க ஆளை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் உருப்புடவா என்று சிரித்தவன், நீ என்ன சொல்ற? இந்த சிங்கிள நீ ஓகே பண்ணனா உன்னை நான் லைஃப் லாங் கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ண வைப்பேன் என்று கூறியதும் அவன் அருகில் வந்த சர்வா, இவ்ளோ மொக்கையா இப்படி ஒரு சூழ்நிலையில எந்த மடையனும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டான்டா மாமே என்று சிரிக்க, அப்படி சொல்லாதீங்க சார், அவர் நல்லாதான் ப்ரப்போஸ் பண்றாரு என்று வக்காலத்து வாங்கினாள் பிரேமலதா. தேங்க்ஸ் டியோ என்று சார்லஸ், ஆமா உன் பேர் என்ன என்று கேட்க, சர்வா விளங்கிடும் என்று சொல்லி சிரித்து வைக்க, ஏண்டா அங்க உன் குடும்பமே குழப்பத்துல இருக்கு, நீ என்னடானா ஹாயா வந்து என்ன வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க என்று சார்லஸ் அவனை வியப்பாக வினவ, இந்த உலகத்துல யார் வாழ்க்கையில யார் இருக்கணும் கூடாதுன்னு நாம முடிவு பண்ண முடியாதுடா மாமே, அது தானா நடக்கும் என்று கூறியவன் தன்னை போலவே தனியாக நின்று வேடிக்கை பார்த்த சுஷாந்த் பக்கம் வந்தான். உன் கண்ணுல நான் அவங்கள உன்கிட்ட இருந்து பிரிச்சிடுவனோன்னு ஒரு பயம் தெரிஞ்சது. அப்படி எதுவும் இருந்தா இப்பவே தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா இரு. நீ எனக்கு சீனியர் தானே, உன்னை எப்படி கூப்பிட? அண்ணான்னு கூப்பிடணுமா இல்ல சகலைன்னு கூப்பிடணுமா என்று ஹர்ஷிகாவை காட்டி அவன் வினவ மெல்லிய சிரிப்பை உதிர்த்த சுஷாந்த், ஐ லைக் யூ ப்ரோ என்று அணைத்து கொண்டான். அப்போது கீதா அதை கவனித்து அனைவரையும் விளக்கி அவர்களை உற்று நோக்கினாள். என்ன பியாமா, உங்க முடிவு என்ன என்று சுஷாந்த் சர்வாவின் தோளில் கரம் போட்டு வினவ, கீதுமா, நானும் என் ப்ரோவும் ஒரு டூர் போகலாம்னு நினைக்கிறோம், வரவங்க வரலாம் என்று சர்வா கூறியதும் ஸ்மிருதி மனதில் பெருத்த நிம்மதி. ஹர்ஷினி ஹர்ஷிகாவை முறைத்து கொண்டிருப்பதை கண்ட சுஷாந்த், ஹே ப்ரோ, உன் ஆளுக்கு ஏன் ஆள் மேல என்ன கோவம் என்று கிசுகிசுக்க, அக்கா தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும், காசு பண்ணாத மச்சி என்று சார்லஸ் அவர்களோடு இணைந்து கொண்டான். அவர்கள் இருவரின் அணைப்பை கண்ட கீதாவின் மனதில் ஒரு எண்ணம் தோன்ற, எல்லாரும் ஒன்னா இருக்கலாமா என்று வினவினார். ஆனால் சர்வாவும் சுஷாந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, எமோஷனலா எடுக்கிற எந்த முடிவும் பின்னாடி வருத்தத்தை கொடுக்கும் என்று மட்டும் கூறி ஹைஃபை அடித்தார்கள். பக்கத்துல இருக்கிற மாதிரி 3 வீடு பாருங்க, பெரியவங்க அவங்கவுங்க வீட்டுல இருங்க, இவங்க ரொட்டேஷன் முறையில வரட்டும் என்று சொன்ன சார்லஸை அனைவரும் ஆளுக்கு 2ஆக வழங்க, அடியின் வழி பொறுக்காதவன், ஏண்டா யாரும் ஒரு முடிவுக்கும் வரமாட்டேங்கிறீங்க, ஒரு பெரிய மனுஷன் ஐடியா சொன்னா அடிக்க வேற வரீங்க என்று புலம்பியவன், சுஷாந்த், பியாமா தெளிவா இனிமே எல்லாமே அவங்க முடிவுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு பப்பா, சித்துப்பா, சுமிமா, பியாமா எல்லாருமே வேணும், ஷிகாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஆண்டிய நானே பார்த்துப்பேன் என்று தன் முடிவை அறிவித்தான். சித்தார்த், ஸ்மிருதி இருவரும் தங்கள் இல்லத்திலேயே தொடர்ந்து இருக்க போவதாகவும் சுஷாந்தை அடிக்கடி சந்தித்துக் கொள்வதாகவும் கூறிவிட்டு சர்வாவின் முடிவே இறுதியானது என்று கூறிவிட, அவனோ சற்று நேரம் அமைதிக்கு பின், நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல, எனக்கு என் மம்மி டாடி கூட தான் இருக்கணும், நான் கீதுமாவை எப்ப வேணும்னாலும் பார்க்க வருவேன், ஆனா என்னால என் மம்மியை விட்டுட்டு இருக்க முடியாது என்று ஸ்மிருதியை அணைத்து கொண்டார். சுஷாந்த் ஏக்கமாக கீதாவை காண, கீதா தன் விரிந்த கரங்களை அவனை நோக்கி நீட்ட, தாய் பறவையை தேடும் குஞ்சாக அவளிடம் அடைக்கலமானார். சுக்லா கண்களில் நீர் மணிகள் திரண்டு விட அவரை ஆதரவாக பற்றி கொண்டான் சித்தார்த்.
நான் நீன்னு உரிமை கொண்டாடுறதை விட அன்பை பரிமாறிக்கிறது நல்லது. எனக்கு அன்பு காட்ட பலர் இருக்காங்கன்னு சொல்றதும் உணர்த்துறதும் எவ்வளோ அழகான விஷயம் தெரியுமா என்று ஹர்ஷினி கூற, உண்மைதான். கஷ்டத்துல யாருன்னே தெரியாம உதவி செஞ்சவங்க இன்னைக்கு நமக்கு உறவா மாறி இருக்காங்க. உறவுக்கு ரத்த பந்தம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, உள்ளார்ந்த அன்பு இருந்தா போதும் என்று கூறிய ஹர்ஷிகாவை கண்டு முகம் மலர சிரித்தனர் அனைவரும். நான் பசங்க தான் எப்படியும் ஒருத்தர் ஏத்துக்க முடியாம திணறுவாங்கன்னு நினைச்சேன். எங்க இணைக்கோடு மாதிரி சேராம தனியே பயணிக்க வேண்டி வந்துடுமோ, எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில போக வேண்டி வந்துடுமோன்னு நிறைய பயந்தேன். ஆனா அவங்க தெளிவா இருக்காங்க, நாம தான் குழம்பி போயிருக்கோம் என்று ஸ்மிருதியின் கரத்தை பற்றியவன், உன் பையன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான், நிம்மதியா இரு என்று கூற, நீங்க வேற சித்து, நான் எங்க 2 பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்ணி பெரிய சிக்கல்ல கொண்டு வந்து விட்டுடுவாங்களோன்னு ரொம்ப பயந்தேன் என்று கூறினாள். கீதாவோ, நான் யார சொன்னாலும் இன்னொருத்தர் மனசு நோகும், கண்டிப்பா ஸ்மிருதி தாங்க மாட்டானுதான் யாரும் வேண்டான்னு நினைச்சேன் என்று விளக்க, உங்க வீட்லயாவது இவ்ளோ இடியாப்ப சிக்கல், ஆனா எங்க வீட்ல ஒரே ஒரு பிரச்சனை தான், படிப்பு. அதுக்கு இவங்க அடிச்சுக்கிட்டதுதான் எனக்கு ஒரே கவலை. எங்க ஹர்ஷிகா காதலிக்கிற விஷயம் சின்னவளுக்கு தெரிஞ்சு கோவப்பட்டு பேச மாட்டாளோன்னு மாப்பிள்ள பார்த்ததா சொன்னேன். அதுக்கே அவளுக்கு அவ்வளோ கோவம். நல்ல வேலை சின்ன மாப்பிள்ளையும் இங்கேயே இருக்க, இனி இவங்கள பத்தி நான் கவலைப்பட வேண்டாம். நானும் கீதாவும் இனிமே ஒன்னா இருந்துக்கிறோம். ஹர்ஷிகாவுக்கும் பெரிய மாப்பிள்ளைக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு தனியா வச்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. சின்னவ படிச்சு முடிச்சதும் அவங்க கல்யாணம் என்று இந்து பேசியதும், சரியா சொன்னீங்க என்று சுக்லா மகிழ்ச்சியாக சுஷாந்த் ஹர்ஷிகா திருமண வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தார். பெரியவர்கள் ஒருவாறு தங்களை கல்யாண வேலைக்குள் புகுத்தி கொள்ள சுஷாந்த் அருகில் வந்த சர்வா, என்ன பிளான் சக்சஸ் தானே? உன் பியாமா உனக்கு, என் மம்மி எனக்கு, நாம பேசிக்கிட்டது நம்மளோட இருக்கட்டும் என்று கூறி சிரிக்க, சார்லஸ் மூலமாக ஏற்கனவே வீடியோ காலில் பேசி ஒரு முடிவுடன் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தனர் இருவரும். இணைந்ததாக அனைவரும் நினைத்த இணை கோடுகள் இருவரும் தங்கள் துணையுடன் எதிர் எதிர் திசையில் நின்று அனைவரையும் கண்டு சிரித்தனர். Parallel lines never intersect. Likewise, Sarva and Sushant never comes together. அன்பு ஒரு நாளில் மலர்வது அல்ல, கட்டாயத்தின் பேரில் உருவாக்கவும் இயலாது. சர்வாவின் மனதில் ஸ்மிருதி மட்டுமே தாயாக வீற்றிருக்க, அதே போல சுஷாந்த் மனதில் கீதாவுக்கு மட்டுமே தாயின் இடம் இருந்தது. பெரியவர்கள் தங்களுக்குள் நல்லவர் யார் என்று போட்டி போட, இளையவர்கள் இருவரும் தங்களுக்கு யார் வேண்டும் என்பதை தெளிவோடு முன்னே பேசிக்கொண்டுதான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தனர். அனைவரும் அவர்கள் முடிவை ஏற்றுக்கொள்ளும் விதமான சூழ்நிலை வரும் வரை சற்றே அனைவரையும் குழப்பி தங்கள் வெற்றியை நிலைநிறுத்தி கொண்டனர். சர்வாவுக்கு கீதா மேல் அன்பு இருந்தாலும் ஒரு நாளில் தாயின் இடத்தை வழங்கிவிட அவன் மனம் இடம் தரவில்லை. அதே போல கீதா மேல் அன்பை மலை போல குவித்து வைத்திருக்கும் சுஷாந்தை ஒதுக்கி வைக்கவும் மனம் வரவில்லை. இருவரும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தப்படி அனைவரையும் ஒருங்கிணைத்து முதலில் தங்கள் அன்பானவர்களை அடைந்து விடுவது, பின் மற்றவர்களை தங்கள் வாழ்க்கைக்குள் கிரகித்துக் கொள்வது என்று பேசிக்கொண்டதற்கு இணங்க இதோ சுஷாந்த் ஹர்ஷினியின் கழுத்தில் கருமணியாய் ஆன மங்கள் சூத்ராவை அணிவிக்க அவள் அவனின் சரிபாதியானாள். சுக்லா ஒரு புறமும் கீதா மறுபுறமும் சுஷாந்தை வாழ்த்த எதிரில் அமைதியாக இருக்கையில் அமர்ந்திருந்தனர் சித்தார்த்தும் ஸ்மிருதியும். அழகிய கிரீம் வண்ண ஷர்வானியில் அங்கும் இங்கும் வேலையாக அலைந்த சர்வாவை கடத்தி ஒரு அறைக்குள் அழைத்து வந்த ஹர்ஷினி, உனக்கும் மோம்ஸ்க்கும் இடையில என்னடா நடக்குது? பார்க்க 2 பேரும் ஒட்டுன மாதிரி இருக்கு, ஆனா இல்லாத மாதிரியும் இருக்கு என்று கூற, அவளுக்கு கூறிய அதே பதிலை ஹர்ஷிகாவிடமும் கூறிக்கொண்டிருந்தான் சுஷாந்த். என்னதான் நாங்க நெருக்கமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் என்னால பியாமா அன்ப அவனுக்கு விட்டு தர முடியாது, அவனால ஸ்மீமா அன்ப எனக்கு விட்டு தர முடியாது. எங்க அவங்க இவன் மேல அதிக அன்பு காட்டுவாங்களோன்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே தான் இருக்கும். நாங்க பக்கத்திலேயே பயணிப்போமே தவிர சேர்ந்து இல்ல என்று தாங்கள் என்றும் இணை கோடுகத்தான் என்று நிரூபித்தனர் சுஷாந்தும் சர்வாவும். சுபம். அன்பிற்கு உண்டோ அடைக்கொந்தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். குறள் 71. இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள்.
இந்த கதை பிடிச்சுதான்னு உங்க கருத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்கும் விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகிய நாவலுடன் உங்களை சந்திக்கிறோம். டாடா.